தமிழ் சினிமாவுல ஆல் டைம் ஃபேவரட் எவர் கிரீன் இந்த மாதிரி எவ்வளவோ சொல்லிக்கிட்டே போகலாம் ஆட்டோகிராஃப் திரைப்படத்தை. இந்த திரைப்படமானது 90s கிட்ஸை பொறுத்த அளவுக்கு ரொம்பவே ஃபேவரட் அப்படின்னு கூட சொல்லலாம். அவங்களுக்கான ஸ்பெஷல் அப்டேட் தான் இது. எஸ், ஆட்டோகிராஃப் திரைப்படத்தோட ரீரிலீஸ் பத்தின அப்டேட் தான். ஓகே, என்ன நடந்திருக்கு, என்ன அப்டேட் அப்படிங்கறதெல்லாம் டீடைலா பார்க்கலாம். நடிகர் சேரனை நடிச்சு இயக்கி தயாரிச்சிருந்த திரைப்படம் தான் ஆட்டோகிராஃப். இந்த திரைப்படமானது 2004ஆம் ஆண்டு காதலர் தினத்தை முன்னிட்டு பிப்ரவரி 14ஆம் தேதி வெளியாகி இருந்துச்சு. ஒரு ஆண்மகனை பொறுத்தளவுக்கு தன்னோட குழந்தை பருவத்துல இருந்து முதிர் பருவம் வரைக்கும் எத்தனை காதலை சந்திக்கிறாங்க, காதல் அவங்களுக்குள்ள என்ன மாதிரி மாற்றத்தை கொண்டு வருது, ஒவ்வொரு கட்டத்திலையும் எந்த மாதிரி காதல் உருவாகுது அப்படின்றதெல்லாம் மனதுக்கு நெருக்கமா சிறப்பா சொல்லி இருப்பாரு சேரன். இந்த படத்துல கதாநாயகனா நடிச்சிருந்த சேரன் மட்டும் இல்லாம கதாநாயகிகளான கோபிகா, ஸ்னேகா, மல்லிகான்னு எல்லோருமே சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தி இருப்பாங்க. இந்த படம் வெளியான காலகட்டத்தில் ஆண்கள் மட்டும் இல்லாம பெண்கள், இளைஞர்கள், முதியவர்கள்னு எல்லோருமே இந்த படத்தை பயங்கரமா கொண்டாடுனாங்க. படத்துக்கு ஏத்த மாதிரி இசையிலேயுமே வெற்றி அடைஞ்சிருந்தது ஆட்டோகிராஃப் திரைப்படம் அப்படின்னு தான் சொல்லியாகணும். தமிழ் சினிமாவுல கிளாசிக் திரைப்படங்களை பட்டியலிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா அந்த ஒரு பட்டியல்ல ஆட்டோகிராஃப் திரைப்படத்துக்கு இடம் இருக்கு. தமிழ்நாடு அரசுல தொடங்கி மத்திய அரசு வரைக்குமே பல விருதுகளை வின் பண்ணி இருந்துச்சு ஆட்டோகிராஃப் திரைப்படம். இப்பயுமே ஆட்டோகிராஃப் திரைப்படம் டிவில போடுறாங்க அப்படின்னாலுமே உற்சாகத்தோட 90s கிட்ஸ் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. அந்த அளவுக்கு அவங்களுக்கு மனதுக்கு நெருக்கமான திரைப்படம் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். இப்ப எப்படி பிரேமம் படமோ அப்போ ஆட்டோகிராஃப் தான் 90s கிட்ஸுக்கு. ரசிகர்களோட மனதுல நீங்க இடம் பிடிச்ச ஆட்டோகிராஃப் திரைப்படத்தை ரீரிலீஸ் செய்ய தயாராகிட்டு இருக்காங்க. இது தொடர்பா படத்தை தயாரிச்சு இயக்கி நடிச்சிருந்த இயக்குனர் சேரன் உறுதிப்படுத்தி இருக்காரு. இது தமிழ் ரசிகர்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியை கொடுத்திருக்கு. அதிநவீன தொழில்நுட்பங்களோட இந்த படத்தை ரிலீஸ் செய்யவும் படக்குழு திட்டமிட்டு இருக்காங்க. இந்த படமானது எதிர் வரக்கூடிய மே மாதம் 16ஆம் தேதி ரீரிலீஸ் செய்யறதுக்கு படக்குழு முடிவெடுத்து அதற்கான வேலைகளை களமிறங்கி இருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க விஷயம்.